ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்னைக்கு நம்ம லைனாக வந்து கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு அடுத்த கிளாஸில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து பட்டு சாரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டு சரியாக இருந்தாலும் சரி, காட்டன் சரியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சரியா, நீங்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வருதுன்னா கூட தாராளமாக இந்த டிசைனை வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இதோட ரேட்டெல்லாம் எவ்வளோ வாங்கலாம், இதில் உள்ள நுணுக்கங்கள் எப்படி, எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வந்து நெக்கோட உயரமும் நெக்கோட அகலமும் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்கு மட்டும் லைட்டாக பாட் நெக் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அவ்வளோதான், ரொம்ப டீப்பாக கட் பண்ணலை. சரியா, இப்போ நார்மலாக நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு நெக்கு மட்டும் 4 இன்ச்சு அடித்து திருப்போம்ல, அதே ப்ரொசீஜர் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் அடித்து திருப்புறதுக்கு பதிலாக பைப்பிங் கொடுத்தாலுமே இன்னுமே அழகாக இருக்கும். அது உங்களோட ஆப்ஷன், எது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பட் நம்ம ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பைப்பிங் கொடுக்குறத விட இந்த இடத்துல நம்ம அடித்து திருப்பிட்டு கொஞ்சம் ஹெவியாக ஸ்டோனு, கொஞ்சம் ஹெவியான லேஸ் பார்டரு அந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா லுக் வைஸ் இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நானுமே வந்து கொஞ்சம் லேஸ் தான் கொடுக்க போகிறேன். சரியா, ஓகே. இப்போது நமக்கு லைனிங்லேருந்து நெக்கு மட்டும் 4 இன்ச்சு தச்சு விட்டுட்டேன். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே குட்டி குட்டி நாச்சஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி நாச்சஸ் வந்து கொடுங்க. எப்போதுமே நல்ல டேன் ஆகி பீஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நாச்சஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு துணி ரொம்ப லைட்டாக வெயிட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கேன்வாஸ் யூஸ் பண்ணி இந்த நெக் டிசைனை திருப்புங்க. அப்போ ஃபினிஷிங் வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். சரியா, இப்போது எஜ் தையல் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்கில் ஓரமாக டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது அதுக்கப்புறமா லைனிங் அளவுக்கு சுற்றிலும் தையல் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி லைனிங் அளவுக்கு சுற்றிலும் தையல் போட்டுட்டு லைனிங் கிளாத் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நார்மலாக கீழே நம்ம எவ்வளோ மடிச்சடிப்போம் நார்மல் ப்ளவுஸ்க்கெலாம் நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவு மடிச்சடிச்சிடுங்க. டாட்டும் பிடிச்சிருங்க. சரியா, டாட் வைக்கிறத பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த மாதிரியான ப்ளவுஸ்க்கு நீங்கள் எடுத்த உடனே கண்டிப்பாக டாட் பிடிக்கக்கூடாது. சரியா, ஒவ்வொரு டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை பொறுத்து ஃபஸ்ட்டு நம்ம டாட் பிடிக்கணுமா இல்லை அடுத்தது டாட் பிடிக்கணுமா இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரியா, இப்போ நான் கிளாஸ் டிசைன்லேயே 2ஆவதோ 3ஆவதோ ஒரு கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு லீப் டிசைன் மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, கிராண்டாக. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே தான் அந்த லீப் டிசைனை கொண்டு வரணும். ஏன்னா அந்த பேட்ச் ஒர்க்கு மேலே நம்ம டாட் பிடிக்க முடியாது, அந்த பேட்ச் ஒர்க் வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால் ஒவ்வொரு டிசைனுக்குமே நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அந்த டாட்ஸை வந்து பிடிக்கணும். சரியா, அண்ட் இன்னும் ஒரு சில ப்ளவுஸ் இருக்குது டாட்டே பிடிக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து வேறு கான்செப்ட் வரும். சரியா, இப்போ நான் கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். கேன்வாஸை வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் குட்டியாக பேட்ச் ஒர்க் வந்து கட் பண்ண போகிறேன். நான் சாம்பிளுக்கு ஒன்று கட் பண்ணி பார்த்தேன், ஏன்னா சைஸு கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காக. இப்போது 2 இன்ச்சு உயரமும் 3/4 இன்ச்சு அகலமும் வச்சுருக்கிறேன். மேலே வந்து லீஃப் மாதிரியும் கீழே வந்து ஒரு டேஷ் ஷேப் வர மாதிரியும் கொடுத்துருக்குறேன். கொடுத்து தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீழே வந்து டேஷ் ஷேப்பும் மேலே வந்து லீஃப்க்கு நம்ம கொடுப்போம்ல வளைச்சி, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ளவுஸோட சைஸ் உங்களுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா உயரத்தை நீங்கள் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. அகலமும் 1/4 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது கேன்வாஸ் வந்து நிறைய லேயராக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணால் டைம் ஆகும். ஸோ அதுக்காக நிறைய லேயராக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கேன்வாஸை வச்சு நம்ம இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அகலம் வந்து இந்த முக்கியமாக இதை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. நான் வந்து 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணும்பொழுது 1.5 இன்ச்சு வரும். நீங்கள் அந்த 1.5 இன்ச்சு அப்படின்றத அதை விட ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. 1 இன்ச்சு அப்படிலாம் வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம அதை கையை உள்ளே விட்டு திருப்பணும், நம்ம விரல் அதுக்குள்ளே போகாது. அதனால் நீங்கள் அந்த 1.5 இன்ச்சுன்றதே மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா, ஓகே. இப்போ நம்ம பல்காக இந்தளவுக்கு நம்ம சூப்பராக வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நமக்கு எல்லா பீஸுமே ஒரே சைஸுக்கு வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம், நமக்கு பீஸ் வந்து போதுமானதாக இருக்குதா இல்லை நம்ம இன்னும் வந்து பீசஸ் வந்து ரெடி பண்ணணுமான்றதை பார்த்துக்கலாம். பட் இந்த மெஷர்மெண்ட் நம்ம இப்படி செக் பண்ணும்பொழுது தேவையான பீஸ் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா இது நம்ம சுற்றி சுற்றி வந்து தையெல்லாம் அடிச்சு திருப்போம். சரியா, ஸோ அதனால் பீசஸ் வந்து இதை விட நமக்கு இன்னும் ஒரு 5லேருந்து 6 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். சரியா,
நமக்கு ஜஸ்ட் அது எவ்வளோ பீசஸ் தேவைப்படும் அப்படின்றதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பீஸ் வந்து ரெடி பண்ணுறோம். சரியா? அண்ட் இதை இந்த கேன்வாஸை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய பிங்க் கலர் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துருக்கிறேன். லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, கேன்வாஸ் வந்து நம்ம எந்த பக்கம் வந்து கரெக்டாக கிளாத்தில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கல, அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீஸுக்குமே தனித்தனியாக வந்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த கேன்வாஸ்லேருந்து சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா நமக்கு தேவை. நான் கொஞ்சம் அதிகமாகவே வெட்டுறேன். அது நான் ஈவனாக இப்போதைக்கு வெட்டலை, சும்மா ரஃபாக மட்டும் அந்த பீஸ்லேருந்து வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக ஈக்குவலாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு சுற்றிலும் கட் பண்ணுங்கள். ரொம்ப எஜ்ஜில் கட் பண்ணிங்கன்னா நம்ம திருப்பும் பொழுது என்ன ஆகும்னா பிரிஞ்சு வந்துடும். சரியா? ஸோ அதனால் கேன்வாஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கண்டிப்பாக க்ரீன் கலர் துணியும் சரி பிங்க் கலர் துணியும் சரி நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். சரியா? ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லா கிளாத்துலையுமே பண்ணலான்னா தாராளமாக நீங்கள் எல்லா கிளாத்துலையுமே இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். சரியா? அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கிளாத் வச்சுருக்கிறேன், ரெண்டாவதாக பிங்க் கலர் கிளாத் வந்து வச்சுருக்கிறேன். சரியா? பிங்க் கலர் கிளாத்தோட வெளிப்பக்கமும் க்ரீன் கலர் கிளாத்தோட வெளிப்பக்கமும் ஒன்றா வந்து டச் ஆகி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கேன்வாஸ் அளவுக்கு தையல் போடுறேன். கேன்வாஸை ஒட்டியே தையல் போடுறேன். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கண்டிப்பாக இந்த டிசைனிங்கை நீங்கள் கெட்டு தையல் போட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பும் பொழுது அந்த ஸ்டிச்சு வந்து பிரியாமல் நமக்கு ஈஸியாக வந்து திரும்பி கொடுக்கும். சரியா? அந்த கெட்டு தையல் மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறமா பீஸ் வந்து சுற்றிலும் வந்து 1/4 இன்ச்சு விட்டு வெட்டணும் மெயின் ஃபேப்ரிக்கை. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டிசைன் கண்டிப்பாக நல்லா வரும். சரியா? அண்ட் இந்த இடத்துல லீவ் டிசைன் வரைகிறதும் ரொம்ப ஈஸி தான். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தோம்ல, சேம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு அப்படின்றதோட 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் குறைவாக கூட கட் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம தையல் எங்கே இல்லையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒட்டி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அந்த தையல் இல்லாத இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், கையை வச்சு ரொட்டேட் பண்ணணும். கேன்வாஸ் வந்து உள்ளே போகிற மாதிரியும் க்ரீன் கலர் கிளாத்தும் பிங்க் கலர் கிளாத்தும் வெளியில் தர மாதிரி நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். சரியா? நல்லா அந்த ஷார்ப் எட்ஜஸை கொண்டு வரணும். இந்த டிசைனை பொறுத்தளவில் அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு நீடில் யூஸ் பண்ணுறேன். நீடில் அப்படி இல்லைன்னா ஆணி, ஏதாவது நமக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடியது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கார்னர் மட்டும் மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் டைப்பில் நமக்கு இது கிடைக்கும். சரியா? நீங்கள் மிஷின்லேயே இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். எல்லா பீஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும் பொழுது டேரெக்டாக ப்ளவுஸில் வச்சு மடித்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணுங்கள். அண்ட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மடித்து ஒரு தையல் போட்டுட்டு பீஸில் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணிவிட்டு எல்லா பீஸுமே ஒரே லென்த்துக்காக சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அப்போ அதோட ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில டைமில் என்ன ஆகுனா பிகினர் வந்து அந்த லென்த்துக்கு வந்து கரெக்டாக கொண்டு வர மாட்டாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணுன்னா ஃபஸ்ட்டே மிஷினில் வச்சு நான் மடித்து காட்டேன் இல்லையா, அந்த மாதிரி மடித்து ஓரமாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணலாம். பிங்க் கலர் கிளாத் வந்து அதுக்கு மேலே க்ரீன் கலர் கிளாத்து வந்து இந்த மாதிரி மூடி வரணும். சரியா? உங்களுக்கு ஒரு வேளை ஸ்டிஃபாக அந்த பீஸ் வந்து நிற்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் சுற்றிலும் ஓரமாக எட்ஜ் தையல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. மேலே இருந்து ஒரு 1 இன்ச் பக்கம் விட்டுருங்க. ஏன்னா ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் தேவை. அதுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த டிசைனை வச்சாலும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ அந்த டிசைன் போய் ஷோல்டர் தையலுக்குள்ளே மாட்டாது. சரியா? அண்ட் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்மளோட வலது கை பக்கமாக இருக்கணும். அந்த பிசுறு பகுதி வந்து நெக்கோட ஓரத்தில் வரணும். சரியா? அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு அந்த பிசுரை மறைக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, கழுத்துக்கு வந்து நம்ம ரோப் தைப்போம் இல்லையா, அந்த ரோப் மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பீஸை வந்து ரெடி பண்ணி அந்த நெக்கோட ஓரத்தில் வச்சு விடலாம். இல்லைன்னா நல்லா கொஞ்சம் அகலமான லேஸ் எடுத்து அட்டாச் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான்.
நான் இந்த டிசைனுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக லேஸ் தான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நெக்கோட ஓரமாக வைக்கல, நெக்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த நெக்கு க்ரீன் கலர் கிளாத் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பைப்பிங் எஃபெக்ட் கொடுக்கும் அதுக்காக. அண்ட் அந்த பிங்க் கலர் கிளாத்தோட சென்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சுருக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிசைன் நீங்கள் சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஸ்டிச்சிங் சார்ஜோட 200லேருந்து 250 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஏன்னா இது பண்ணுறதுக்கு ஈஸி தான், பட் நமக்கு டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பீஸுமே நம்ம திருப்பி கொண்டு வரணும்ல, அதுக்காக. அவ்வளோதாங்க. இந்த கிளாஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆக்ஷன் பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.